கர்நாடக மாநிலம் பெங்களூரு மைசூரு தேசிய நெடுஞ்சாலை ஓரம் அமைந்துள்ள பாண்டவபுரா கிராமத்தில் ஒரு பெரிய வீட்டிற்கு கையில் பையுடன் சென்று வீட்டின் கதவை தட்டினார் இளைஞர் ஒருவர். வீட்டில் இருந்து வெளியே வந்த யசோதம்மா என்பவரிடம் தன்னை டெலிவரி பாய் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு, நீங்கள் ஆர்டர் செய்த மரமறுக்கும் எந்திரத்தை டெலிவரி செய்ய வந்திருப்பதாக கூற, அவரோ தாங்கள் அப்படி ஏதும் ஆர்டர் செய்யவில்லையே என்று மறுத்தார். அப்படியென்றால் ஆர்டர் செய்தது யார் என்று கூறியபடியே வீட்டில் பொருத்தியிருக்கும் சிசிடிவி கேமராவை பார்த்துவிட்ட இளைஞர் அங்கிருந்து விலகிச் செல்கிறார். யசோதம்மாவும் அவரை பின்தொடர்ந்து சென்ற நிலையில் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அந்த பெண்ணின் கழுத்தை மரமறுக்கும் எந்திரத்தால் அந்த இளைஞர் அறுக்க முயன்றார். அவர் விலகிக் கொண்டதால் முகத்தில் வெட்டு விழுந்தது. இரத்தத்தை கண்டதும் யசோதம்மா மயங்கிச் சரிந்தார். அடுத்த நொடியே வேகமாக வீட்டிற்குள் புகுந்த அந்த ஆசாமி வீட்டிற்குள் பக்கவாதத்தால் படுத்திருந்த 60 வயதான ரமேஷின் கழுத்தை அறுத்து கொன்று வீட்டையே இரத்த சகதியாக மாற்றிவிட்டு கொள்ளை முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகிறது. அதற்குள்ளாக சுயநினைவு திரும்பிய யசோதம்மா ஓடிச் சென்று கொடூரனை வீட்டுக்குள் வைத்து கதவை பூட்டி கத்தி கூச்சலிட்டார். யசோதம்மாவின் அபய குரல் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டனர். அதற்குள்ளாக உஷாரான கொள்ளையன் வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு வெளியே தப்ப முயன்றான். ஒன்று கூடிய மக்கள் அவனை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் மரமறுக்கும் எந்திரத்துடன் வீட்டுக்குள் நுழைந்த கொடூர கொலையாளி ஸ்ரீரங்கப்பட்டனாவைச் சேர்ந்த 37 வயதான முகமது இப்ராஹிம் என்பது தெரிய வந்தது. மரமறுக்கும் ஆலையில் வேலை பார்த்து வந்த இப்ராஹிம் ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு லட்சக்கணக்கில் பணத்தை இழந்ததால் கடனாளியானதாக கூறப்படுகிறது. கடனை திருப்பி அடைக்க கொள்ளையடிக்க முடிவு செய்ததாகவும், ஆன்லைன் டெலிவரி பாய் போல வேடமிட்டு பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு கைவரிசை காட்டியதை போலீசார் கண்டுபிடித்தனர். கொல்லப்பட்ட விவசாயி ரமேஷ் படுத்த படுக்கையாக இருந்ததால் வீட்டில் யசோதா மட்டும் தனியாக இருப்பதாக நினைத்து இப்ராஹிம் அந்த வீட்டிற்கு கொள்ளையடிக்கச் சென்றதாகவும், அவர் நோயாளி என்பதே தெரியாமல் அவரை கொடூரமாக கொன்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கொள்ளையனின் தாக்குதலில் பலத்த காயமடைந்த யசோதம்மாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் டெலிவரி பாயாக இருந்தாலும் கதவை திறப்பதை தவிர்த்து கதவிடுக்கு சங்கிலியை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்துகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு மற்றும் வேல்ராஜ்.